உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னப்பா அது? பாத்தீங்களா? நான் சொன்னதை யாருமே நம்பல. எப்படி குடிச்சு கிடக்குறான்னு. இவனுக்கு இந்த பழக்கமே இல்லையே, அப்புறம் எப்படி? டேய் அருளு, என்னடா பண்ணி வச்சிருக்க? எல்லார் முன்னாடி எப்படி அசிங்கப்படுத்துவ? வெளிநாடு போய் இப்படி தப்பான பழக்கம் எல்லாம் கத்துக்கிட்டு வந்திருக்கியே. நம்ம குடும்பத்துல இந்த பழக்கம் யாருக்குமே இல்லையேடா. ஆஹா, அக்கா நம்மள விட பயங்கரமா நடிக்குது. கல்யாணி, நீ கொஞ்சம் இருமா. முதல்ல அவனை எழுப்புங்க. அவன் சுயநினைவுக்கு வந்தாதான் என்ன நடந்ததுன்னு தெரியும். டேய் எந்திரிடா அருளு. எந்திரிடா. உட்காரு. என்னடா இது? என்ன பண்ணி வச்சிருக்க? என்ன கையில இருந்தத காணோம். என்ன இவன்? நான் கட்டிட்டானா இல்லையா? பாத்தீங்களா? ஐயோ, இத்தனை பேர் வந்து நிக்கிறோம். அது கூட தெரியாம ஏதோ உளறிக்கிட்டு இருக்கான். என்னடா பண்ணிட்டு இருக்க? பாத்ரூம்ல இருந்து வர சொல்லுடா. போ. டேய் அருளு, என்னடா ஆச்சு? டேய் அருளு, என்ன பாருடா. என்ன இல்ல? எங்க போயிட்டா இவ? ஆளையே காணுமே. அருளு, அண்ணே பாரு. என்னடா ஆச்சு உனக்கு? என்ன ஆச்சு? அக்கா, அக்கா உள்ள யாரும் இல்ல. ஐயோ, எங்க போய் தொலைஞ்சா இவ? டேய் அருளு, கொஞ்சம் கண்ணு மூடி பாருங்க. வழி விடுங்க மாமா. அருள் மாமாக்கு மோர் கொடுங்க, தெளிவாயிடும். குடுமா. அருளு, இந்தா இத குடி. குடிப்பா, குடி. இந்தா. பாத்து. மெதுவாடா. குடி குடி. எல்லாரும் இருக்கும்போது இவன் மட்டும் எதுக்கு மோரை கொண்டு வந்து கொடுக்குறா? குடிப்பா. ஏய் அருளு, பாத்துப்பா. இந்தா இன்னும் கொஞ்சம் குடி. இப்ப எப்படிடா இருக்கு? டேய் அருளு, எந்திரா. எந்திரிச்சு மோர குடி. பரவாயில்லையா? அவ வரமாட்டா. பதறி அடிச்சு போய் பின்னங்கால் பெடரில் அடிக்க ஓடிட்டா. இனிமே நீங்க எப்படி கூப்பிட்டாலும் அவ வரமாட்டா. இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காதீங்க. சொன்னதையும் மீறி செஞ்சீங்க, நடக்கிறதே வேற. என்னடா பண்றது? டேய் அருள், பாத்துடா அருளு. என்னாச்சு? டேய் அருளு, ஏன்டா இப்படி கண்ணு முன்னு தெரியாம குடிச்ச? என்னடா பழக்கம் இது? நான் குடிச்சனா? வா, நான் குடிக்கலப்பா. இல்லப்பா. டேய் பாட்டில் எல்லாம் இங்க இருக்கு. இவ்வளவு நேரம் சுயநினைவு இல்லாம இருந்திருக்க, அப்புறம் ஏன்டா குடிக்கவே இல்லைன்னு சொல்ற? பெரியப்பா, எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல பெரியப்பா. ஏய், என்னது இது? மருதாணி மாமா. இது எதுக்கு என் முன்னால கொண்டு வந்து நீட்டிட்டு இருக்க? இத நீ நந்தினி கையில வச்சு விடணும். ஏய் லூசா நீ? நான் அதுக்கு நந்தினி கையில வச்ச விடணும்? என்ன விளையாடிட்டு இருக்கியா? இல்ல மாமா, பாட்டி ஒரு விஷயம் சொல்லுச்சு, அதனாலதான் உன் கையால நந்தினிக்கு மருதாணி வச்சு விட சொல்றேன். என்ன சொல்லுச்சு? நம்ம மேல யாருக்கு பாசம் அதிகமோ அவங்க நம்ம கையில மருதாணி வச்சு விட்டா நல்லா செவக்குமா. நந்தினி மேல உன்னை விட அதிகமா வேற யாரு மாமா பாசம் வைக்க முடியும்? அதுவும் நீதானே அவளை கல்யாணம் பண்ணிக்க போற. அப்போ நீ வச்சு விட்டா தானே நல்லா செவக்கும். ஏய் இதோ பார்வானதி, என் கோவத்தை கிளப்பிட்டு இருக்காதா சொல்லிட்டேன். நான் சொல்ல சொல்ல கேட்காம நீ இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். அம்மா நீ என்ன நினைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஏதோ பொம்பளை புள்ளியாச்சுன்னு பாக்குறேன். இல்லன்னா நீ பண்ற வேலைக்கெல்லாம் நடக்கிறதே வேறையா இருக்கும். முதல்ல இங்க இருந்து போயிரு சொல்லிட்டேன். இங்க பாரு, நீ நினைச்சது நடக்கணுங்கிறதுக்காக யாரு மனசை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம நீ உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கேல, முதல்ல என் கண்ணில் படாம இங்க இருந்து போயிரு. நான் என் சுயநலத்துக்காக இத பண்ணல மாமா. நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் நான் இதெல்லாம் பண்றேன். மாமா, நீ எவ்வளவு வேணாலும் கோவப்பட்டுக்கோ, நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ. ஆனா நீ வேணா பாரு, நந்தினி கையில நீ தான் மருதாணி வச்சு விடுவ. புடி. ஏய் நந்தினிக்கு நான் மருதாணி வைக்கணும்ன்றதுக்காக இவ ஏதாவது கிறுக்குத்தனமா பண்ணிட்டா என்ன பண்றது?
மருதாணி வைக்க பாட்டி வரேன்னு சொல்லுச்சு. இன்னும் ஆளே காணமே. பாட்டி தான் நினைக்கிறேன். வாக்கறிகளா? வாடா. என்ன 2 பேருமே வந்திருக்கீங்க? உனக்கு மருதாணி வச்ச விடதான். மருதாணி வச்சு விடவா? ஆமா, பொண்ணு கையில மாப்பிள்ளை மருதாணி வச்சு விட்டா மாப்பிள்ளைக்கு பொண்ணு மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு பொண்ணோட கை செவக்கிறத வச்சு தெரியுமா? அப்படின்னு யார் சொன்னா? கரிகாலம் கிட்ட யாரோ சொல்லிருக்காங்க. அதனாலதான் அவன் உனக்கு மருதாணி வைக்க என்ன கூட்டு வந்திருக்கான். அப்ப வானதி கையில நீ வச்சு விடலாம்ல கரிகாலா? அந்த விஷயமே எனக்கு இப்பதானே தெரியும். முன்னாடியே தெரிஞ்சிருந்தா வானதிக்கு வச்சு விட்டுருப்பேன். ஆனா அவ அதுக்கு முன்னாடியே அவ கையில மருதாணி வச்சுக்கிட்டா. சரிடா, மருதாணி வச்சு விடு. நந்தினி உட்காரு. நந்தினி, இனிமே வானதி என்ன பண்றான்னு பாப்போம். நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்ல, கரிகாலனை ஏமாத்தி எதுவும் பண்ண வைக்க முடியாதுன்னு. கரிகாலன் மாமாவை ஏமாத்த முடியாதுதான், ஆனா அருள் மாமாவை ஈஸியா ஏமாத்த முடியும். அதுக்காக நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். நானா? நான் என்ன செய்யணும்? போனுங்க. என் மொபைல காணோம். நீங்க 2 பேரும் எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லையே. நீ எங்க வச்சேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? அதான் தெரியல. ரூம்லயும் இல்ல. இல்ல. உள்ள வரலாமா? என்ன உள்ள வரலாமான்னு கேட்டுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. பொண்ணு மாப்பிள்ள 2 பேரும் தனியா பேசிட்டு இருக்கீங்க. டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லையா? எங்க தனியா பேசிட்டு இருக்காங்க? அதான் கரடி மாதிரி நான் ஒருத்தன் கூடவே இருக்கேன்ல. ஏ கரிகாலா, ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க? அட, உண்மைதானே சொல்றேன். சரி, நீங்க உட்காருங்க. பரவாயில்ல. அருள் கிட்ட தானே பேச வந்தேன். ஆனா பிஸியா இருக்கார் போல இருக்கு. நான் அப்புறமா பேசுறேன். இருங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. நீங்க யுஎஸ்ல தானே இருந்துட்டு வந்தீங்க? ஆமா. அத பத்தி ஒரு சில முக்கியமான விஷயங்களை பேசணும்னு வந்தேன். அப்படியா? இருங்க, நான் வந்துடுறேன். நந்தினி, இந்த நீ யோசிக்கோ. வாங்க போலாம். லூசு பையன், இன்னொரு கையில நீயே வச்சுக்கன்னு சொல்லிட்டு போறான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.